ஒரு ஐபிஎஸ் பெண் அதிகாரிய உச்ச நீதிமன்றம் உங்களுடைய கணவர் விஷயத்திலும் உங்களுடைய கணவருடைய குடும்பத்தார் விஷயத்திலும் நீங்க பொது நியூஸ் பேப்பர்ல மன்னிப்பு கேட்டு செய்தி வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. எதுக்காகன்றது உங்களுக்கு தெரியுமா? 2015 சிவாங்கி பேன்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு ஆணை திருமணம் பண்றாங்க. 2016 அவங்களுக்கு இடையில ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. இந்த நிலையில 2018 2 நபர்களுமே பிரியிறாங்க. பிரியறதுக்கான காரணமாக இந்த பெண்மணி பல்வேறு வழக்குகளை நீதிமன்றத்துல போடுறாங்க. உதாரணத்துக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம், அவர்கிட்ட இருந்து எனக்கு மெயின்டெனன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டோம், அவர்கிட்ட இருந்து எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டோம். இன்னும் ஐபிசில பல செக்ஷன்ஸ் கீழே இவங்க இடையில வழக்கு அப்படிங்கிறது நீதிமன்றத்துல நடக்குது. இவங்க கொடுத்த இந்த புகாரின் அடிப்படையில இவங்களுடைய கணவருக்கு 109 நாள் சிறை தண்டனையும் அவங்களுடைய கணவருடைய தந்தைக்கு 103 நாள் சிறை தண்டனையும் நீதிமன்றத்தால வழங்கப்படுது. ஆனா உச்ச நீதிமன்றத்துல இப்போ இந்த வழக்கு போகக்கூடிய நேரத்துல இந்த ஐபிஎஸ் அதிகாரி பொய் புகார் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. இந்த நிலையில உச்ச நீதிமன்றம் இந்த ஐபிஎஸ் அதிகாரியை இங்கிலீஷ் மொழியிலும் இந்தி மொழியிலும் இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர்ல நீங்க அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் எதிராக பொது மன்னிப்பு கேட்டு செய்தி வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீதிமன்றம் இவங்களுடைய திருமணத்தையும் டிசால்வ் பண்ணிட்டாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க.